கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் புது புது தேவாலயங்கள் இருக்குது. எங்கே பார்த்தாலும் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஆமாம், கிறிஸ்தவ மதம் வளர்ந்துக்கிட்டே வருது. கிறிஸ்தவர்களும் பெருகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள கிறிஸ்துவானவர் தான் இல்லை. சென்னையில் பார்த்தா தெருவுக்கு 2 இல்லைன்னா 3 சபைகள் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவ தான் இன்னும் எந்த தெருவிலையும் பார்க்க முடியல. அதனால தான் நிஜ கிறிஸ்துவ உலகுக்கு காட்டவே முடியறதில்ல. ஆமாங்க, இது எத்தனை உண்மை. இன்னைக்கு ஏன் இப்படி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்றத நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு வண்ணத்து பூச்சியை பார்க்கும்போது அது எவ்வளோ அழகாக இருக்குது. அதோடைய வண்ணங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அது தன்னுடைய வண்ணமயமான சின்ன சின்ன சிறகுகளை அடித்து பறக்கும்போது அதோடைய அழகில் மயங்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? அந்த அழகிய வண்ணத்து பூச்சியை கர்த்தரை ஏற்றுக்கிட்ட ஒவ்வொருத்தவங்களோடையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஆச்சரியமும் அழகுமா இருக்கும். ஒரு வளர்ந்த வண்ணத்து பூச்சி அதுக்கு விருப்பமான இலையில முட்டைகளை இடுது. அந்த முட்டைகளை சுற்றியும் பசை ஒன்று போட்டு திரவத்தினால அதை இலையோட ஒட்ட வச்சு விடுது. நாமளும் நம்மளுடைய பாவங்களை நமக்கு மன்னிச்சு அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி நம்மளை ஏற்றுக்கிட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ஐக்கியம் நம்ம வச்சுக்கணும். அடுத்து முட்டை பொரிக்கிறதுக்கு காத்திருக்கணும். காத்திருக்கிறதுன்றது நம்ம ஒவ்வொருவரும் அனுபவித்த காரியமாக இருக்கணும். கர்த்தருடைய வேலை வர வரையும் நம்ம எல்லாத்துலேயும் எந்த காரியத்துலேயும் காத்திருக்கணும். பின்னாடி குறித்த காலத்தில் முட்டை பொரிஞ்சு புழு வெளியே வரும். அதோடைய முக்கிய வேலை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தான். உணவாக சாப்பிட்றதுக்கு இலையை தேடிக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆமாங்க, கர்த்தருக்குள்ள இப்போது அவருடைய வார்த்தைகளை நாம் உட்கொண்டு அதை வாசித்து அதை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி புழு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அழகிய மாற்றம் அதுக்குள்ளே உண்டாகுது. முன்னாடி இருந்த உருவத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத அழகிய வண்ணத்து பூச்சியாக அது உருமாறுது. அது போலவே தான் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அதை தியானிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாவ சரீரமும் பாவ சிந்தனைகளும் மாறி நம்மளுடைய மனசு புதுசாகி அற்புதமான கர்த்தர் விரும்புகிற மாற்றம் நம்மள நிகழுது. அந்த சுபாவ மாற்றம் இல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கவே முடியாது. பேருக்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு ஏதோ கட்டாயத்துக்காக இல்லை லாப நோக்கத்துக்காக சபைக்கு வர்ற யாரும் ஒரு நாள் கர்த்தருக்கு அவமானத்தை கொண்டு வர்றவங்களா மாறி போயிடுவாங்க. ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் கிறிஸ்துவை போல தன்னுடைய சுபாவத்தை மாற்றத்துக்கு விரும்பணும். அதுக்கு அவர் பலத்தை நாடணும். அப்படி இல்லாத இருந்தாங்கன்னா தன்னை ஒரு கிறிஸ்தவர்னு இந்த உலகத்துக்கு முன்பாக அடையாளப்படுத்தாமல் இருக்கிறது தான் நல்லது. பிரியமானவர்களே, ஒரு வண்ணத்து பூச்சியாக மாறணும்னா இத்தனை மாற்றங்கள் அவசியமாக இருக்கும்போது தேவசாயலாக படைக்கப்பட்ட நாம் மறுரூபம் அடையிறதுக்கு நம்மள எத்தனை மாற்றங்கள் தேவைன்றதை சிந்திச்சு பார்ப்போம். நாம் அவருடைய வார்த்தையினால் புடமிடப்பட்டு பழைய சுபாவங்கள் பழைய குணாதிசயங்கள் மாற்றப்படும் போது நொடி பொழுதில் மறுரூபம் அடைஞ்சு கர்த்தருடைய வருகையில் காணப்படுவோன்றது நம்மளுடைய நம்பிக்கை. அதுக்காக தான் நம்ம சபையில் வளர்க்கப்படுறோம். ஆனால் இதையெல்லாம் அறிஞ்சிக்காம ஏதோ கிறிஸ்தவன்ற போர்வையில் நானும் சபைக்கு போகிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன்ட்டு மதவாதியாக இல்லாமல் டெய்லியும் தேவ சாயலாக மறுரூபப்படுறதையே நோக்கமாக வச்சு வாழ நம்மளுடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்னு 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கிறோம். அடுத்த முறை வண்ணத்து பூச்சியை பார்க்கும்போது தேவன் நம்மள அது போல் படிப்படியாக மாற்றத்தை கொண்டு வந்து அவருடைய வருகையில் நாம் காணப்பட கிருபை செய்யும்படியாக ஜெபிப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.